வீட்டு மசாலா பொடி எப்படியா இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு 1/2 கிலோ மசாலா பொடிக்கு வந்து இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து 100 கிராம் மஞ்சள்தூள், 100 கிராம் விரலி மஞ்சள் போட்டால் போதுமா? விரலி மஞ்சள் கிழங்கு போடுறோம், மஞ்சள் கிழங்கு. ஆமாம், நல்லா கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்ச மாதிரியே வச்சோம்னா கொஞ்சம் கருகாமல் நல்லாயிருக்கும். சரிங்களா? இது வந்து எல்லா குழம்புக்குமே நீங்கள் போடலாம். சாம்பார் போடலாம், புளிக்குழம்பு போடலாம். நல்லா பிடிச்சவங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு கூட கொஞ்சம் கூட சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம ஒரு இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து சின்ன சீரகம் 150 போட போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் மசாலா பொடி தெரிஞ்சு 2 மாதம் ஆச்சு. கடைப்பொடி போட்டு நல்லாவே இல்லை, அதனால் போட்டுக்கலாம். 150 கிராம் சின்ன சீரகம். சரிங்களா? 1/2 கிலோ மல்லி, 1/2 கிலோ வரமிளகாய். அதுக்கு வந்து இதே அப்படி லைட்டாக சிம்மில் வச்சு கொஞ்சம் பொன்னரமாக ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, நல்லா இருக்காது பொடி. நீங்கள் 6 மாதத்துக்கு வச்சுருந்தாலும் பொடி சூப்பராக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், எங்கள் வீட்டில் சும்மா பாத்திரம் அப்படி இப்படி இருக்காது, தான் கெடுக்கிறாங்க. உப்பு ஜாடி திறந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? மூடி அங்கிட்டு இருக்கு, அதை எடுத்து வைக்கல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கம்பெனி லீவு, அதனால் அப்படியே வச்சு நான் வறுத்துடலாம் அப்படின்னு வறுத்துட்ருக்கேன். வெடிக்குது பார்த்தீங்களா சீரகம்? சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கு கேட்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரொம்ப நேரம் எடுக்கும், அப்படி வறுத்தா தான் நல்லாயிருக்கும் பொடி. ஏன் தெரியுங்களா? 6 மாதத்துக்கு வச்சு பழங்குறது இல்லைங்களா, அதனால். எங்கள் வீட்டில் 4 பேர், நான், எங்கள் மாமா, என் பொண்ணு, என் பையன். அதனால் எங்களுக்கு 6 மாதம் தாராளமாக வரும். பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் 150 போட போகிறோம். பெருஞ்சீரகம், சோம்பு, எங்கள் ஊர் பக்கம் பெருஞ்சீரகம் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதை தான் சொல்கிறோம். ரொம்ப ஸ்மெல் பிடிக்காதவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 25 கிராம் கம்மியாகவே போடலாம். ஆனால் எங்களுக்கு நல்லா பிடிக்கும், அதனால் நான் போட்டு 150 வறுப்பேன். இதையும் அதே மாதிரி பொரிய விட்டு வறுக்கணும். எதையுமே கருக விட்டுருக்கும். சரி, இது நல்லா வறுத்தாச்சு. அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து வாளிலே டைரெக்டாக போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? நாளைக்கு காய போடணும், வெயில் அடிக்கும் போது காய போடணும். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து அந்த பாத்திரத்தில் வாளியில் போட போகிறேன் நான். ஓகே, வந்து கடுகு 150 போட்டு வறுக்க போகிறோம். எங்கள் அம்மா 100 சொன்ன மாதிரி தான் நான் இருக்கேன், ஆனால் 150 எழுதியிருக்கேன் நான். இதே அதே மாதிரி தாங்க, நல்லா வெடிக்கிற அளவுக்கு அடுப்பு பெருசாக வச்சுக்கேன். 1 2 உளுந்து கலந்துருக்கு, பரவாயில்ல. தனிக்கடுகு தான் எழுதுனேன், ஆனால் கடையில் போட்டோம்னா அது போட்டு விட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நல்லா வறுத்தோன்னே வெடிக்குது பார்த்தீங்களா? இதையும் கருக விடக்கூடாது, எந்த ஒரு பொருளுமே கருகவே கூடாது. இதே ஒரு பொருள் கருகிச்சாலும் உங்களுக்கு டேஸ்ட் அப்படியே டோட்டலாக மாறிடும். என் பையனை சேர்ந்து சொல்கிறாங்க. அதே பாத்திரத்தில் போட்டுருங்களா? இருங்க, போடலாம். சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? கேட்கும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. அதே மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சரிங்களா? இதுவும் பிஞ்சு இருக்கு. சரிங்களா? 50 கிராம்
100 ரூபா கசகசா. விலை எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, இது பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டு பொடி டேஸ்ட் எதுவுமே வராது. ஒன்றும் இல்லை, ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டு லைட்டாக எண்ணெயை காய விட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டு இந்த பொடியை போட்டிங்கன்னா கூட சாப்பாடு செம்மையாக இருக்கும். அது அதே மாதிரி தான் லைட்டாக பொரியும் அப்படியே இருக்கும். இதுவும் வறுத்தாச்சு, போட்டுடலாம். மிளகு 50 கிராம், அதையும் வறுத்துடலாம். மிளகு நல்லா வறுத்தாச்சு, போட்டலாம். இப்போதாங்க அப்படியே எடுத்து போடுவேன். நான் முதல்ல என்ன செஞ்சீங்களா, ஒரு பொருள் வறுத்து போடும்போது ஒன்று எடுத்து ஒரு இதில் வச்சுக்குவேன். இப்போ வந்து வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் வந்து 25 கிராம் போட்டால் போதும், கடையில் 50 கிராம் போட்டாங்க. அதனால் கொஞ்சம் போட்டு நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்ல வீட்டில், அப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? அளவா 25 இருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், எச்சா இருக்கலாம், நம்ம டேஸ்ட்டு தானே பார்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன போட போகிறோம், நம்ம பேப்பர் ஊட்டி இருக்குது இன்னைக்கு. இப்படி அதை எடுத்துறேன் நான். இந்த மாதிரி இருக்கிறதுனால எடுத்து வீட்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? பெருங்காயம் போடுறதுக்காக நம்ம குழம்பு நல்லா ஸ்மெல் வரும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தைரியமாக ஊற்றலாம் சாப்பாடு இந்த குழம்பு ஊற்றி. எங்கள் ஊர் பக்கமாக நம்ம வீட்டு மசாலா பொடி தான், எங்கேயும் சொல்லி குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் அந்த குழம்பு வச்சு தான் ஊற்றுவாங்க. இந்த மசாலா பொடி போட்டு தான். பெருங்காயம் வறுத்தாச்சுங்க நல்லா. எண்ணெய் ஊற்றி எதுவுமே வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? எல்லாமே நம்ம சும்மா வடை சட்டி பண்ணி வச்சு வந்து மொத்தத்துக்கு 50 ரூபாய்க்கு நான் எழுதுனேன். பட்டை, பூவு எல்லாம் சேர்ந்து பட்டையை போட்டு வறுக்குறாங்கப்பா. கை சூடாக இருக்கும்போது நான் கூட பார்த்துக்கலாம். நான் தொட்டு பார்ப்பேன், நீங்கள் அப்படி பார்க்கலாம். இல்லாட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. கரண்டி சுடுதுங்க, அதை நான் கையில் தட்டினா இது கரண்டி சுடுது. சரி, நல்லா வறுத்துருச்சு. அதனால் இதையும் போட்டுடலாம். கிராம்பை போட போகிறோங்க. கிராம்பு 50 கிராம். இதே அளவு தான் போடுறேன். எங்கிட்ட பொடி நல்லா தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏங்க இந்த கிராம்பு வெடிக்கிறதுலாம் நல்ல ஸ்மெல் வருதுங்க. சரிங்க, இதே அதே மாதிரி போட்டுடலாமா? சரிங்களா? இப்போ நம்ம போட போகிறது அன்னாச்சி பூ கிராம் தான். அன்னாச்சி பூ 25 கிராம் தான். சாரி, 50 கிராம் சொல்லிட்டேன் நான். அன்னாச்சி பூவும் ஒரு தச்சு போட்டுடலாமா? அதே பாத்திரத்தில் வாளியை தான் போட்டுருக்கேன், பாத்திரத்துலாம் தனியாக போடல நான்.
அதனால் மூடி வைக்க கரெக்டாக இருக்கும். தண்ணி போட்டுருச்சுன்னா குழம்பு கடலை பருப்பு 150. சரிங்களா? குழம்பு கடலை பருப்புங்க. எங்கள் அம்மா புட்ட தெரிஞ்சு நான் அடுத்தது உளுந்து எடுக்கணும். உளுந்து உளுந்து கேட்டேன், உடத்த உளுந்து போட்டு விட்டாங்க. அதை வந்து நம்ம கடுகுக்கு மிக்ஸ் பண்ண வச்சுக்கலாம். கடலை போட்டு வறுத்தாச்சு. ஒன்று லைட்டாக கறிக்கிறதுக்கு தப்பு இல்லை. சரிங்களா? அது என்னுடைய மிஸ்டேக். விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்துக்கணும். அடுத்து உருட்டு வெள்ளை உளுந்து. சரிங்களா? தோல் எடுத்தது 100 கிராம். என் பையன் சொல்லி கொடுக்குறாங்க 100 கிராம்னு சொல்லி. முதல்ல சொல்லிட்டேல. இப்போ லெஃப்ட் சைடில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வீடியோ இழுத்துட்டு போதும் உங்களுக்கு. சாப்பாட்டு அரிசி. சரிங்களா? இந்த டம்ளர் வந்து 100 கிராம். ஒரு சிலர் வந்து துவரம்பருப்பு போடுவாங்க. நான் வந்து அரிசி தான் போட்டு வருவேன். துவரம்பருப்பு போட்டாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி புழு வச்ச மாதிரி வச்சிடும். புழு வச்ச மாதிரி. அரிசி வந்து அப்படி வச்சாங்க. அதே மாதிரி இந்த பொடியை வறுத்து செஞ்சு சாப்பிட்டு சொல்கிறேங்க. இந்த குழம்பு வச்சு பார்த்துட்டு சொல்கிறேங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? இன்னும் வந்து ஒன்றே ஒன்று தான் நம்ம வறுக்கணும். வரமல்லி மட்டும்தான் வறுக்க போகிறோம். 1/2 கிலோ மசாலா பொடிக்கு தேவையான பொருள் நான் சொல்லியிருக்கேன். வேணுண்டா 1/2 கிலோ வத்தல் போடலாம். இல்லை காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 400 கிராம் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் வேறு எல்லா ஐட்டமே இந்த அளவு போடுங்க தான் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட் வரும். அரிசி போடுற காரணம் என்ன தெரியுங்களா? குழம்பு வந்து குளகுழப்பாக வரும். அதுக்கு தான். எங்களுக்கு குழம்பு குளகுழப்பு வேண்டாம் அப்படின்னாலும் அரிசி போடாமல் இருக்கக்கூடாது. அரிசி போடணும் கொஞ்சமாக. நான் 100 கிராம் போடுங்க, நீங்கள் 50 கிராம் போடுங்க. சாப்பாட்டு அரிசி நல்லா பொரியட்டும். அரிசி வறுத்தாச்சு, போட்டலாம். இப்போ வந்து வரமல்லி வறுக்க போகிறோம். சரிங்களா? ஊரில் முதல்ல எங்கள் அம்மா ஊரில் இருக்கும்போது வாங்கி தருவாங்க தனியாக. இப்போ கொஞ்ச நாள் இங்கே இருந்தாங்களா, திருப்பூரில் வந்தாங்களா, அதனால் வாங்கலை, கடையிலே வாங்கிக்கிறலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக பிச்சுக்கலாமா? ஏன் கை வச்சு பார்க்குறீங்கன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு குச்சி இச்சி இருக்க மாட்டோம் கோசம் பார்க்குறேன். இல்லை கரண்டு சுடுது. ஓகே, மல்லி வறுத்தாச்சு. நம்ம மசாலா பொடி தேவையான எல்லா ஜாமான்களும் வறுத்துட்டோம். சரிங்களா? மொத்தம் 16 பொருள். ஓகே சரிங்களா? மிளகாய் வத்தலோடு சேர்த்து 16 பொருள் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டேன். நான் நல்லா வறுத்தாச்சுங்க. நாளைக்கு காலையில் வேலைக்கு போகும்போது நான் காய போட்டு போவேன். மத்தியானம் வரைக்கும் காஞ்சா போதும். நல்லா வெயில் அடிச்சுனா மத்தியானம் வரைக்கும் காஞ்சா போதும். மத்தியானத்துக்கு அப்புறம் போய் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுவோம். சரிங்களா? ஆனால் யாருமே ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அரைச்சி கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொடி எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி. அப்புறம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ தான் புதுசாக வீடியோ பண்ணுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனல் வந்து வீரபாரதி சேனல். ஓகே, ஆல்ரெடி பையன் போட்டிருப்பான். சரி சும்மா